பிரியமானவர்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பு மாத்திரை தெரிவித்துக்கிறேன். கர்த்தர் தாமே ஒருவருடைய நினைவின் பிரகாரம் வழி நடத்துவாராக. நம்மை கட்டி எழுப்பக்கூடியதான குணங்கள் என்ன என்று சொல்லி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம கட்டி எழுப்பக்கூடியதான குணங்களுக்கு நம்ம எப்போ கொடுத்து விரும்பி ஜெபிப்போம் என்று சொன்னால் நம்ம கட்டி எழுப்பக்கூடிய குணங்கள் நமக்குள்ளே வளர்ந்து கொண்டே இருக்கும். அதன் நிமித்தமாக நாம் வாழ்ந்து சுபிச்சதற்குள்ளாக இருப்போம் என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவது விசுவாசம் நம்மை கட்டி எழுப்பக்கூடியதா இருக்கிறது சொல்லி பார்த்தோம். இரண்டாவதாக நம்பிக்கை நம்மை கட்டி எழுப்பக்கூடியதா இருக்கிறது சொல்லி பார்க்கிறோம். விசுவாசத்துக்கு நம்பிக்கைக்கு என்ன டிஃபரெண்ட்னா, விசுவாசம் பிரசன்ட், நம்பிக்கை ஃபியூச்சர். விசுவாசம் நிகழ்காலத்தை குறிக்கிறதா இருக்கிறது, நம்பிக்கை எதிர்காலத்தை குறிக்கிறதா இருக்கிறது. ஆகையால் ஃபெய்த், ஹோப். ஃபெய்த் என்றால் நிகழ்காலத்தை குறிக்கிறது, ஹோப் என்றால் எதிர்காலத்தை குறிக்கிறது. அப்ப நம்பிக்கை நம்ம கட்டி எழுப்பக்கூடியதா இருக்கிறது. சங்கீதம் 119:49 வாசிக்கிறோம், நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியானுக்கு நினைத்தருளும். அப்போ தேவனுடைய வசனங்கள் தான் நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறதா இருக்குது. எப்படி தேவனுடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தை துவக்கிறதா இருக்கிறதோ, அதே போல தேவனுடைய வசனங்கள் தான் நம்ம வாழ்க்கையில நம்பிக்கை உண்டாக்கக்கூடியதா இருக்கிறது. இதைதான் சங்கீதக்காரர் சொல்றார், நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியானுக்கு நினைத்தருளும். அப்போ நம்பிக்கையும் கூட நமக்கு எதன் மூலமாய் கிடைக்கிறது சொன்னால், தேவனுடைய வசனத்தின் மூலமாய்த்தான் நமக்கு நம்பிக்கை கிடைக்கிறதா இருக்கிறது. கர்த்தர் வருவார், கர்த்தருடைய வருகையில் என்னை எடுத்துக்கொள்வார் அப்படி என்று சொல்லி சொல்றமே, இந்த நம்பிக்கை. இந்த நம்பிக்கை நமக்கு தேவனுடைய வசனத்தின் மூலமாய்த்தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆகிய நம்பிக்கை நம்மை கட்டி எழுப்பக்கூடியதா இருக்கிறது. எபிரேயர் 10:23 வாசிக்கிறோம், அல்லாமலும் நம்ம நம்பிக்கை அறிக்கையிடுகிறது அசைவில்லாமல் உறுதியா இருக்க கெடுவோம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரே. அப்போ நம்ம நம்பிக்கையை அறிக்கை எடுக்கிறதுல அசைவில்லாமல் இருக்க கெடுவோம். அப்போ நம்பிக்கையை நாம பேசும், நம்முடைய நம்பிக்கையை தேவனுடைய வார்த்தையின் மீது இருக்கிறதான நம்பிக்கையை நாம தான் அறிக்கை எடுக்கிறதாக இருக்க வேண்டும். கர்த்தரனை சத்தியாவென்று கொண்டு சகல சத்தியத்தை நடத்துவார். கர்த்தரனுக்கு சௌக்கியத்தை ஆரோக்கியத்தை பண்ணி பரிபூர்ண சமாதானத்தை கொடுத்து நடத்துவார். கர்த்தருடைய போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். நான் கடன் வாங்குறதுனால அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறனாய் இருப்பேன். கர்த்தருக்கு பிரியமானவனாய் கர்த்தரனை நடத்துவார். கர்த்தரனை எல்லாவற்றிலும் சிறந்து விளங்க செய்கிறவராய் இருக்கிறார். எல்லாவற்றிலும் எப்போது சம்பூர்ணமுடனாய் எல்லா விதமான கிருபை கர்த்தருடைய வாழ்க்கையில பெருக செய்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். அப்படி கர்த்தரை குறித்து நம்பிக்கையே நீங்கள் அசைவில்லாமல் அறிக்கை பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி அறிக்கை பண்ணின்னு சொன்னால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறான்னு சொல்லி பார்க்க. அப்ப தேவன் உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளே வாக்குத்தத்தங்களே அறிக்கை பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். மலைகள் விலகினாலும் பர்வதங்களிலே பெயர்தான் அவருடைய கிருபை விலகாவது, அவருடைய சமாதானத்தை உண்டுபடிக்க நிலை பெயராமல் இருக்கும் என்று சொல்லி நீங்க தான் அறிக்கை செய்கிறவர்களாக இருக்கணும். என் தாய் என்னை மறந்தாலும் கர்த்தர் என்னை மறக்க மாட்டார். எனக்கு விரோதமாக வருவாங்க எந்த ஆயுதத்தை கர்த்தர் வாய்க்காம பண்ணுவார். கர்த்தர் நித்தம் என்னை நடத்துகிறவராக இருக்கிறார். நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரிட்டு போல இருப்பேன் கொண்ட நம்பிக்கை நீங்க தான் அறிக்கை எடுக்கிறதாக இருக்கணும். பிரயோஜனமானவைகள் எல்லாம் அவர் எனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியில என்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் அவர் இருக்கிறார். அப்போ நம்பிக்கையை நாம் அறிக்கை எடுக்கிறதாக இருக்க வேண்டும். அப்போது வாக்குத்தத்தம் பண்ணின உண்மையில் அப்ப நம்பிக்கை நம்மை கட்டி எழுப்பக்கூடிய இரண்டாவது குணமா இருக்கிறது. சங்கீதம் 34:8 வாசிக்கிறோம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப்பார்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். மனுஷன் மேல இல்ல, கர்த்தர் மேல நீங்க நம்பிக்கை இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பதான் நீங்க பாக்கியவான்களா இருக்கிறீங்க. உங்களை நம்பக்கூடாது, மற்ற மனுஷனை நம்பக்கூடாது, பொருட்களை நம்பக்கூடாது, பணத்தை நம்பக்கூடாது, வேறு யாரையும் நம்பக்கூடாது. கர்த்தரை மாத்திரம் நீங்க நம்புகிறவர்களாக இருக்கணும். அதுக்கு கர்த்தரோட இருக்கணும். கர்த்தர் உங்க மாத்திரம் நம்புறதுக்கு எனக்கு கிருபை தான். கர்த்தர் வேற யாரையும் நம்பக்கூடாது. ஏன்னா நாசியில் சுவாசம் உள்ள மனுஷன் நம்பதை பார்க்கணும், ஜீவன்ல தேவன் பேரில் பட்டுதலா இருப்பதை நல்லம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகிய நம்பிக்கையை கர்த்தர் மேல் வைக்க நம்பிக்கை நம்ம கட்டி எழுப்பக்கூடதா இருக்கிறனால நாம் ஜெபித்து முடிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான பரிசுத்தமுள்ள பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை சுமத்துகிறோம். நம்பிக்கை எங்களை கட்டி எழுப்பக்கூடியதா இருக்கிறதுனால் நம்பிக்கையோடு இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென்.